எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளி பார்த்திங்கன்னா நம்மளோட புது வீட்டிலேருந்து எடுக்கிற ஃபர்ஸ்ட் vlog இது தான். ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு சாமி படைக்கிறதுக்கும் சேர்த்து அன்றைக்கி பாகு பலகாரம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறதுனால ட்ரைபாட்லாம் வந்துட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சு எடுக்கிறேனா இல்லையான்னு பார்த்து எடுக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாமி வேறு படைக்கணும். இப்போ கொஞ்சம் நாளாகவே பயங்கர பிஸியாக போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் வீடு கிரகப்பிரவேசம், இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆஃபீஸ் ப்ராஜெக்ட்ஸு, இது ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறதே எனக்கு வந்துட்டு பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இந்த வீடு கிரகப்பிரவேசம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 4 அன்றைக்கி நடந்துச்சு. 1.5 மாதம் அதுக்கப்புறம் ஓடிடுச்சு, கடகடன்னு ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஆஃபீஸ்லேயும் பிஸியாக ஆகிட்டேன். வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் நிறைய பெண்டிங் இருக்குது. அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆட்களை வர வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் ஆன்சைட் ஒர்க்காக வந்துட்டு வெளியில் போயிருந்தேன். லாஸ்ட் 1 வீக்காகவே நான் ஊரில் இல்லை. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் பெருசாக எதுவுமே பண்ண முடியறதில்ல. இப்போ ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வந்தது நிறையவே இருந்துச்சு. அதனால ட்ரெஸ் வாங்குகிற பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் காலையில் பாகு பலகாரம் பஜ்ஜியெல்லாம் செஞ்சு சாமி படைச்சாச்சு. இட்லியும் கூட பொட்டுக்கடலை சட்னியும் அரைச்சி அது மட்டும் வச்சு சாமி படைச்சாச்சு. சிக்கன் மட்டன்லாம் மதியானம் போல் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அது தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்கள் வீடியோஸே வீடியோஸே போகிறதில்ல, வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டீங்களான்னு கூட நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நான் ஸ்டாப்பெல்லாம் பண்ணலை. ஒரு பக்கம் ஆஃபீஸ் ஒர்க்கு ஆஸ் அ சீனியர் மேனேஜராக எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு. எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி வீடு கன்ஸ்ட்ரக்ஷனையுமே வந்துட்டு ஒன்றொன்றுத்தையும் பார்த்து செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சஞ்சயுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு என்னால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது பெரிய சேலஞ்சிங்கான ஜாப் தான். நிறைய வீடியோஸ் எடுத்து மெமரி ஃபுல்லாகி எல்லா கிளிப்பிங்ஸுமே எடிட் பண்ணிடுவேன். எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் ஒர்க்கிங் மாமாக என்னால் என்னோடய ஒர்க்கை பண்ண முடியுது. அந்த ஒர்க்கை வந்துட்டு உங்களுக்கு எப்படி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு டைம் கிடைக்கிறதே கிடையாது. அதனால தான் என்னோடய வீடியோஸில் கன்சிஸ்டன்சி இருக்கிறதே இல்லை. பட் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு 3 minutes vlog தான் எடுத்தேன். அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 2 நாள் ஆகுது. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காலையில் பட்டிமன்றத்தோடு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் கறிக்குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு நைட் வந்துட்டு பட்டாசோட வந்துட்டு அன்னைய டே வந்துட்டு முடிச்சாச்சு. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. கண்டிப்பாக அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.